ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 130 மீட்டர். ஸ்பீடு பார்த்தீங்க எஸ் இஸ் ஈக்குவல் டு 65 கிலோமீட்டர் பர் ஹார். இப்போ நமக்கு டைம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டைமோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இங்கே பாருங்க நமக்கு டிஸ்டன்ஸ் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹாரில் இருக்கு, ஆன்சர் செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த கிலோமீட்டர் பர் ஹாரை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டா சேஞ்ச் பண்ணி தான் சம ப்ரொசீட் பண்ண போறோம். ஸோ கிலோமீட்டர் பர் ஹார் மீட்டர் பர் செகண்டா சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பை 5/18. இந்த 5/18 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹார். கிலோமீட்டரை ஃபர்ஸ்ட் மீட்டரா மாற்றணும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அண்ட் 1 ஹார் இஸ் ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். கரெக்டா? ஸோ 0 கேன்சல் பண்ணிடுங்க, 2 டேபிள் கேன்சல் பண்ணுங்க, 5 × 18. ஸோ இதுதான் இந்த 5/18. ஓகேவா? ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது, 130 மீட்டர் டிவைடட் பை 65 into 5 divided by 18 வரும். டபுள் டைம் டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல எடுத்து போய்க்கலாம் 18. இப்போ 5 டேபிள கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 13 டைம்ஸ், இது கேன்சல் பண்ணீங்கன்னா 26 டைம்ஸ். ஸோ 113 is 13, 2 13 is 26. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 18 is 36 divided by 5, 7 times 7.2 seconds. ஓகேவா? ஸோ தி ஆன்சர் இஸ்